أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையால் துல்ஹஜ் மாதத்தின் 2வது ஜும்ஆவிலே பிறை 11ஆம் நாளிலே நேற்றைய தினம் ஈதுல் அத்ஹா பக்ரீத் என்று சொல்லக்கூடிய ஈது பெருநாளை நிறைவேற்றிவிட்டு குர்பானி என்கிற உயர்ந்த அமலை செய்துவிட்டு இன்றைய ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். குர்பானி, ஹஜ் இவை அனைத்துமே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் செய்த தியாகங்களின் வெளிப்பாடு. இன்று லட்சக்கணக்கான ஹாஜிகள் நிறைவேற்றக்கூடிய ஹஜ்ஜினுடைய கிரியைகளுக்கும் உலகிலே மில்லியன் கணக்கான இஸ்லாமியர்கள் கொடுக்கக்கூடிய குர்பானிகளுக்கும் காரண கர்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் ஒப்பற்ற குடும்பமும். முதலிலே காபத்துல்லாஹ்வை புதுப்பித்து கட்டியவர்கள். அதனால் வரை காபத்துல்லாஹ் அந்த இடத்தில் தான் இருந்தது. அந்த இடத்திலே நபிமார்கள் தவாப் செய்திருக்கிறார்கள், மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு பிரபல்யம், ஒரு பாப்புலாரிட்டி என்பது அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி எழுப்புவதற்கு பின்னால் தான் உண்டானது. லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, மில்லியன் கணக்கான மக்கள் அந்த காபத்துல்லாஹ்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை, மீண்டும் மீண்டும் காபத்துல்லாஹ்வை காண வேண்டும் என்கிற வேட்கையும் ஆசையும் உண்டானது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த சரித்திர நிகழ்விலிருந்து தான் தோன்றுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. பைத்துல்லாஹ்வை, காபத்துல்லாஹ்வை இப்ராஹீமும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியுடன் புனர் நிர்மாணம் செய்தார்கள். காபத்துல்லாஹ்வை கட்டி முடித்ததும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஅذِّன் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامِر. இப்ராஹிமே, காபத்துல்லாஹ்வை கட்டி முடித்தாகிவிட்டது. இந்த காபத்துல்லாஹ்விலே அமல் செய்வதற்காக, ஹஜ் செய்வதற்காக, தவாப் செய்வதற்காக மக்களை அழையுங்கள் என்று கூறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நான் நிற்கக்கூடிய இடம் ஒரு பாலைவன பூமி. இந்த இடத்தில் இருந்து நான் அழைப்பு கொடுத்தால் என்னுடைய குரல் யாருக்கு கேட்கும்? ஒரு 100 அடி தூரத்திலே உள்ளவர்களுக்கு. மிஞ்சி மிஞ்சி அதிக குரல் கொடுத்து சத்தம் கொடுத்தால் ஒரு 200 அடி என்னுடைய குரல் கேட்கும். உலகத்திலே உள்ள எல்லா மக்களுக்கும் என்னுடைய குரல் எப்படி கேட்கும்? என்னுடைய அழைப்பை எப்படி அவர்கள் செவியுறுவார்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்ராஹிமே, குரல் கொடுப்பது உம்முடைய பணி. அந்த உங்களுடைய அழைப்பை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய வேலை என்று சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ்வின் குன்றின் மீது ஏறி
உலக மாந்தர்களுக்கு ஹஜ் செய்வதற்காக அழைப்பு கொடுக்கிறார்கள். சொல்லப்படுகின்றது அவர்களின் அழைப்பை அந்த காலத்திலே வாழ்ந்த எல்லா மனிதர்களும் கேட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கருவறையிலே இருந்த அந்த சிசுவும் அந்த கருவும் கேட்டது. ஆண்களின் முதுகந்தண்டிலே உள்ள அந்த விந்து துளிகளும் கேட்டது. இன்னும் உலகத்திலே படைக்கப்படாத ஆலமே அர்வாகிலே ரூஹுகளாக இருந்த அனைத்து ரூஹுகளும் நாம் உட்பட எல்லோருமே கேட்டோம். யாரெல்லாம் அந்த அழைப்புக்கு பதில் சொன்னார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை தருகின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுக்கான நல்வாய்ப்பை தந்தருள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பை கேட்ட மக்கள் சொல்கின்றார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ வந்துவிட்டேன், ஆஜராகிவிட்டேன். அழைப்பு கொடுத்தாகிவிட்டது 5000 வருடத்திற்கு முன்னால். அந்த அழைப்புக்கான பதிலை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் சொல்கின்றார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். இதோ வந்துவிட்டேன், ஆஜராகிவிட்டேன். அழைப்பு கொடுத்தது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த பாரம்பரியம் மட்டுமல்ல, ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய ஒரு நிகழ்வு. ஹாஜிகள் எல்லாம் மினாவிலே 3 ஷைத்தானுக்கு கல்லெறிவார்கள். அந்த ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய நிகழ்வும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றலில் வருகிறது. தன்னுடைய அருமை மகனார் இஸ்மாயிலை அறுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்லும் பொழுது ஷைத்தான் குறுக்கிடுகிறான். குறுக்கிட்டு சொல்கிறான், உன்னுடைய தந்தை உன்னை பலியிட கொண்டு செல்கிறார், உன்னை நரபலி கொடுக்க இருக்கிறார், அவரோடு போவாத. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார்கள், என்னை யாரோ தடுக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கல்லை எடுத்து ஏறி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை தூக்கி போடுறாங்க. மீண்டும் செல்கிறார்கள், மீண்டும் ஷைத்தான் அழைக்கிறான், வழிகெடுக்கிறான், மீண்டும் கல்லெறிகிறார்கள். இப்படி 3 இடங்களில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லெறிந்தார்கள். அதன் விளைவாகத்தான் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளாக அந்த மினாவிலே ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த ஜமராவிலே ஹாஜிகள் கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, இது ஒரு பாரம்பரியமான நிகழ்வு. அவர்களின் குடும்பத்தின் தியாகத்தை நினைவு கூறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நாம் ஹஜ்ஜிலே காணலாம். சஃபா மருவாவுக்கிடையிலே ஹாஜிகள் எல்லாம் தொங்கோட்டம் ஓடுவார்கள். அந்த சஃபா மருவாவுக்கிடையிலே தொங்கோட்டம் ஓடுவதற்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. பச்சிலம் குழந்தையை வைத்திருந்த அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கிறார்கள். பால் சுரக்கவில்லை, தண்ணீரும் இல்லை, கொண்டு வந்த உணவும் காலியாகிவிட்டது. பால் சுரக்கவில்லை, பால் வரவில்லை. குழந்தை பசியினால் கத்துகிறது, கதறி அழுகிறது. அந்த தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த பாலைவன மணலிலே அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். இங்கிருந்து அங்கே ஓடுறாங்க, அங்கிருந்து இங்கே ஓடுறாங்க. எத்தனை சுற்றுகள் ஓடி இருப்பார்கள் என்பது தெரியாது. ஓடுறாங்க. காணல் நீர் தெரியும், வெயிலிலே அதிகமாக காணல் நீர் தெரியும். தூரத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்தை நோக்கி ஓடுகின்றார்கள், அது காணல் நீர். அங்கிருந்து இங்கு பார்த்தால் இந்த பக்கத்தில் தண்ணீர் இருப்பதை போல தெரிகிறது. கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் நிலைக்கு, பைத்தியம் பிடித்தார் போல் அந்த தாய் மாறி அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். அந்த இடத்தில் தான் இன்னைக்கு ஹாஜிகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், சஃபா மர்வா என்கிற அந்த இடத்தில். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு பின்னால் அந்த குழந்தையின் கால் மாட்டில் இருந்து நீரை வெளியாக்குகின்றான், ஜம்சம் என்கிற நீர். அந்த ஜம்சம் என்ற நீருக்கான பெயருக்கான காரணம் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். தண்ணி வந்துகிட்டே இருக்கு, வருது வந்துகிட்டே இருக்கு.
நிப்பாட்ட முடியல. அவர்களும் இந்த மணலை வச்சு அதுக்கு ரவுண்டாக திட்டு மாதிரி கட்டுறாங்க. தண்ணி வருது பீறிட்டு அடித்து கொண்டே இருக்கிறது. ஜம் ஜம் அப்படின்றாங்க, நில்லு நில்லு அப்படின்றாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களின் கட்டளைக்கு ஏற்ப அந்த தண்ணீரை நார்மலாக வர தண்ணி மாதிரி ஆக்கிட்டான். அன்று துவங்கிய தண்ணீர் கிட்டத்தட்ட 5000 வருஷமாக வருது. எங்கேருந்து வருது, எப்படி வருது, பாலைவன மணலிலிருந்து எப்படி தண்ணீர் வருகின்றது, எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியல. அந்த தண்ணி தரமானதா அப்படின்ட்டு பெரும் விஞ்ஞானிகள் சோதிச்சு பார்த்தாங்க. உலகத்திலே சிறந்த தண்ணீர், தூய்மையான தண்ணீர் ஜம்சம் தண்ணி தான் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த தண்ணீர் அசுத்தமானது, அது குடிப்பதற்கு தகுதியற்றது என்று செய்வதற்காக எவ்வளவு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது, அத்தனையும் தோல்வியிலே முடிந்தது. அந்த கிணறை மூடியும் பார்த்தார்கள், அதிலிருந்து தண்ணீர் வருவது நிற்கவில்லை. இது அன்னை ஹாஜிரா அம்மையார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தின் வெளிப்பாடு. இப்படி பல சிறப்புகளை அவர்களின் குடும்பத்தை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாமியர்கள் மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் குடும்பத்தாரையும் சொந்தம் கொண்டாடுவதில்லை. ஆபிரகாம் என்று எல்லா மதமும் அவர்களை போற்றுகிறார்கள். வதரக்னா அலைஹி பில் ஆஹிரீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட துணிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு ஆட்டை இறக்கி வைக்கிறான். ஆட்டை இறக்கி வைத்து சொல்கின்றான், ஃபதைனாஹு பித்பிஹின் அதீம், ஒரு ஆட்டை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருங்க, உங்களுடைய மகனுக்கு, அருமை மகனுக்கு பகரமாக. வதரக்னா அலைஹி பில் ஆஹிரீன், உங்களுடைய புகழை கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுடைய நாவிலே நான் நிலைத்திருக்க செய்வேன். உங்களை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. இதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறை கூறுபவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். எல்லோருமே புகழ்வார்களை. உங்களை பார்க்காதவர்கள், உங்களை சந்திக்காதவர்கள் அனைவரும் உங்களுக்காக சொந்தம் கொண்டாடுவார்கள். யூதர்கள் கிறிஸ்துவர்களை திட்டுவாங்க, யூதர்களும் கிறிஸ்துவர்களும் சேர்ந்து இஸ்லாமியர்களை திட்டுவார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று வந்துவிட்டார், யூதர்களும் சொந்தம் கொண்டாடுவார்கள், கிறிஸ்துவர்களும் சொந்தம் கொண்டாடுவார்கள், இஸ்லாமியர்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியா, யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஆபிரகாமை எங்களை சார்ந்தவர், எங்களுடைய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மா கான இப்ராஹிம் யஹூதியா, இப்ராஹிம் அவர்கள் யஹூதி அல்ல. வலா நஸ்ரானியா, கிறிஸ்துவர்கள் சொல்கிறார்கள், ஆபிரகாம் இப்ராஹிம் எங்கால், எங்களுக்கு சொந்தக்காரங்க. வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் சொந்தமல்ல. வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, இப்ராஹிம் நேர்வழி பெற்ற ஒரு முஸ்லீம். ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இறைவனுக்கு இணை வைக்கவில்லை, அவர் களப்பற்ற முஸ்லீமாக இருந்தார். யூதர்களும் இணை வைக்கிறாங்க, கிறிஸ்துவர்களும் இணை வைக்கிறாங்க. யாரெல்லாம் இறைவனுக்கு இணை வைப்பார்களோ அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூறுறான். ஹனீஃபா அப்படின்னு சொல்றான். ஹனீஃபா என்பதற்கு விளக்கமாக திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் கூறுவார்கள், யுவஹது வ யுஹஜ்ஜு வ யுலஹா வ யுஹ்தனு வ யஸ்தக்பிலு கிப்லா. இந்த 5 தன்மைகள் இருப்பதால் அவர்கள் ஹனீஃபா. ஹனீஃபானா யுவஹது, அல்லாஹுவை தனித்தவன், ஒருவன், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று துணிச்சலாக எடுத்துரைத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய தந்தை ஹாஜர், ஆசாரின்னு சொல்கிறாங்க, சிலையை வடுக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியவர். அந்த வருமானத்தெலாம் அவருடைய குடும்பமே ஓடுது, அவருடைய வாழ்வாதாரமே அதுதான். அந்த தந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், தந்தையே, ஒரு சிலையை நீங்களே செய்கிறீர்கள், அதை விற்கிறீர்கள், அந்த சிலையை இந்த ஊர் மக்கள் வணங்குகிறார்கள், நீங்களே உருவாக்கக்கூடிய சிலை எப்படி உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும்? பகுத்தறிவு தந்தை அப்படின்ட்டு பல பேரை சொல்கிறாங்க. ஆனால் உலக வரலாற்றில் மனிதன் தோன்றியதில் இருந்து பகுத்தறிவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பகுத்தறிவாளன் கேட்கக்கூடிய கேள்வி, சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்விகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அவர்களுடைய குடும்பத்தவர்களை பார்த்தும் அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்தும் கேட்டார்கள். எத்தனை துன்பங்கள் தந்தார்கள். அவங்க ஹிஜ்ரத் செய்யாத நாடே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா நாட்டுக்கும் போனாங்க. மத்திய கிழக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிருக்காங்க. ஒரு நபி ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு சென்றிருப்பார். ஆனால் மத்திய கிழக்கு முழுக்க சுற்றியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க பிறந்தது ஈராக்கில் இருந்து இஸ்லாத்தையும் ஈமானையும் காப்பதற்காக பலஸ்தீனத்துக்கு போகிறாங்க, ஷாமுக்கு போகிறாங்க. அங்கே இருந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு மக்காவுக்கு போகிறாங்க. இப்படி மத்திய கிழக்கு முழுக்க சுற்றி வந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எதுக்கு சுற்றி வந்தாங்க? இஸ்லாத்திற்காகவும் தீனுக்காகவும். அதனால் தான் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஓரிரை கொள்கையை உறக்கச் சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ் செய்தவர்கள், பலமுறை ஹஜ் செஞ்சிருக்காங்க. குர்பானி கொடுத்தவர்கள், ஹத்னா செய்து கொண்டவர்கள். முதல்ல விருத்த சேதனம் என்று சொல்லப்படக்கூடிய ஹத்னாவை அறிமுகப்படுத்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கிப்லாவை முன்னோக்கி தொழுதவர்கள். இந்த 5 பண்புகளும் இருப்பதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஹனீஃப், களப்பற்ற முஸ்லீம். அவர்தான் களப்பற்ற முஸ்லீம் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இன்ன அவுலன் நாஸி இப்ராஹீம லல்லதீன தபஊஹு வஹாதன் நபிய்யு வல்லதீன ஆமனு. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய நபியை சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கூறுவதற்காக குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன அவுலன் நாஸி இப்ராஹீம், உலகத்திலே உயர்ந்தவர் சிறந்தவர் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். லல்லதீன தபஊஹு வஹாதன் நபிய்யு, 2வது சிறப்பு யாருக்குன்னா வஹாதன் நபிய்யு, இந்த நபிக்கு இருக்குது. நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அந்த நபியை அப்படியே பின்பற்றக்கூடிய இந்த நபிக்கு அந்த சிறப்பு இருக்குது. அவர்களோடு ஈமான் கொண்டவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த சிறப்பு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகிறார். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவக்க காலத்தில் இருந்து அவர்கள் இறுதி காலம் வரை பல்வேறு சோதனைகளை கொடுத்தான். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல்வேறு சோதனைக்குள்ளாக்கினான். ஃபஅத்தம்மஹுன், அத்தனை சோதனைகளையும் கடந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாம், மனித குலத்திற்கு உங்களை இமாமாக, உங்களை முன்மாதிரியாக நான் ஆக்குகிறேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுறார். இப்ராஹிம் அந்த பேருக்கே விளக்கமாக சொல்லும் பொழுது அபூ ரஹீம், இரக்கமுள்ள தந்தை. குழந்தைகளின் மீது, தான் பெற்றெடுத்த குழந்தைகளின் மீது மட்டுமல்ல எல்லா குழந்தைகளின் மீதும் பாசத்தோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். அதனால தான் அவங்க பேரே இப்ராஹிம். இப்ராஹிம் என்றால் அபூ ரஹீம், இரக்கமுள்ள தந்தை. அவர்களுடைய குடும்பத்தார் மட்டுமல்ல எல்லா குழந்தைகளின் மீதும் பாசத்தோடு பழகக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குழந்தைகளை பார்த்தா கடுகடுப்பாக இருக்க மாட்டாங்க. அவர்களை பாசத்தோடு, அவர்களை அன்போடு நடத்தக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று வருகிறது. அதனால தான் சின்ன குழந்தைங்க யாராவது சிறு வயசிலே மௌத்தா போயிட்டா மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாரா அம்மையார் அவர்களும் அந்த குழந்தையை தட்டெடுத்து தன்னுடைய குழந்தையை போல வளர்க்கிறார்கள் என்று ஹதீஸ்ல வருது. இப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த பல்வேறு சோதனைகளில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று வருகிறது. நாகரிகம், இன்னைக்கு பல நாகரிகங்கள் இருக்கு. எகிப்து நாகரிகம், அந்த நாகரிகம், இந்த நாகரிகம். ஆனால் உலகத்திற்கு பல நாகரிகங்களை அறிமுகப்படுத்தியவர்கள், நாகரிகத்தின் தந்தை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புகழப்படுகிறார்கள். கஸ்து ஷாரிப், முதலிலே மீசையை கத்தரித்தவர்கள்.
மீசை அப்படியே வளர்க்காமல் உதட்டுக்கு கீழ் வரக்கூடிய மீசையை கத்தரித்து வளர்த்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல் மதுமலா வாய்க்கொப்பளிக்கக்கூடிய ஒரு வழமையை ஏற்படுத்தியவர்கள். உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, உணவு சாப்பிட்டதுக்கு பின்னாடி, தொழுகும்போது, இப்படி நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வாய்க்கொப்பளிக்கிறோம். இந்த நல்ல பண்பை தங்களுடைய வாழ்நாளில் நியமமாக செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூர்க்கிக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வழமையை கொண்டு வந்தவர்கள் இப்ராஹிம். முதல்ல மூக்கில் தண்ணீர் செலுத்தி இஸ்தின்ஷாக் என்று சொல்வார்கள், அந்த சுத்தத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மிஸ்வாக் கொண்டு பல் துலக்கியவர்கள். முன்னாடியெல்லாம் கையில் பல் துலக்கி இருப்பாங்க, ஆனால் ஒரு குச்சியை வைத்து பல் துலக்க வேண்டும். இன்னைக்கு நாம் டூத் பிரஷ்ல பல் துலக்கிறோம். அதை அறிமுகப்படுத்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்திய நற்பண்புகளில் மிக முக்கியமானது தலைமுடியை நேர் வகுடு எடுத்து வாழக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உடல் பகுதியிலே உள்ள 5 இடங்களை சுத்தம் செய்தவர்கள். அதில் முதலாவது தக்லீமுல் அத்ஃபார், நகங்களை வெட்டுவார்கள். ஏதோ பார்த்தா நகத்தை வெட்டுறதில்லை, அதை வழமையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுத்தங்களை பேணி வந்தார்கள். நகங்களை வெட்டக்கூடிய ஒரு வழமை. ஹல்குல் ஆனத், மர்மஸ்தானங்களிலே உள்ள முடிகளை நீக்கியவர்கள். அல் இஹ்தினான், ஹத்னா, விருத்த சேதனத்தை முதலிலே அறிமுகப்படுத்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அக்கிலிலே உள்ள முடியை நீக்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய வழமையை முதலிலே கொண்டு வந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பல்வேறு சிறப்புகளை கூறப்படுகின்றது. ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலையில் நரமுடி வருது, வெள்ளை முடி. முதல்ல வெள்ளை முடி வந்தது அவங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு வெள்ளை முடி வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெள்ளை முடி தோன்றுகிறது. வயசாயிடுச்சு அப்படின்றதுக்கு அடையாளமா இறைவனிடத்தை கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், நிறைய கருப்பு முடி இருக்குது, திடீர்னு இப்போ வெள்ளை முடிகள் வளர்றது அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா, அல் வக்கார், அந்த முடிகள் கண்ணியம், அதை கண்டு நீங்கள் வெட்கமடைய வேண்டாம், கலக்கமடைய வேண்டாம், அது உங்களுக்கான கண்ணியம் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது ஏறி பயான் செய்கிறாங்க. பயான் செய்யும் பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், நாயகமே, மிம்பரின் மீது பயான் செய்கிறதுல நீங்கள் தான் சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சஹாபாக்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு முன்னால் என்னுடைய தந்தை முதலிலே மிம்பரில் ஏறி மேடை அமைத்து பயான் செய்தவர் என்னுடைய தந்தை தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். கையில் அசா வைத்து பயான் செய்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவர்களை பின்பற்றி தான் நான் இப்படி பயான் செய்கிறேன் என்பதாக சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹதீஸ்களில் வருது. இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மிக முக்கிய பண்பு விருந்தினரை உபசாரம் செய்வது. அவர்களிடத்திலே விருந்தினர் இல்லாமல் ஒருவேளை உணவை கூட உண்டதில்லை என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த பண்பை கொண்டிருந்தார்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பண்புகளையும் அவர்களின் பயபக்தியையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களிடத்திலே இருந்த மிக உயர்ந்த குணம் இறையச்சம். அல்லாஹுக்காக எதையும் செய்வேன் என்கிற ஒரு எண்ணம் ஆணித்தரமாக ஆழமாக இருந்தது. அதை சோதிப்பதற்காக அல்லாஹும் பல்வேறு சோதனைகளை கொடுத்தான். அவர்களை ஹலீல், உற்ற தோழராக ஆக்கி கொண்டான். எந்த நபியும் பார்த்து அல்லாஹ் தஆலா ஹலீல் என்று சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான் ஹலீலுல்லா. பலஸ்தீனத்தில் ஹலீலுல்லா என்ற ஒரு ஊரே இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த ஊருக்கு ஹலீலுல்லா, அல்லாஹ்வின் தோழர். ஏன் அந்த பெயர் வந்தது என்பதற்கான காரணத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் கூறும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொத்து பத்துக்கள் அதிகம், மிகப்பெரிய செல்வந்தர். ஆடுகள் மட்டும் 5000 இருந்தது அவர்களிடத்தில். 5000 ஆடுகள், ஆட்டு மந்தை இருந்தது. அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்காக வேட்டை நாய்களை வைத்திருப்பார்கள். அந்த வேட்டை நாய்களுடைய கழுத்திலே தங்க பட்டயம் இருக்கும், அடையாளத்துக்காண்டி. இப்படி
மிகப்பெரிய செல்வ செருப்பு நிலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். மலக்குமார்கள்லாம் கேட்குறாங்க, இப்ராஹிமுக்கு எல்லா வசதியும் இருக்குது, வாய்ப்பும் இருக்குது, அதனால தான் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்தை சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா மலக்குமார்களிடத்திலே சொல்கிறான், எதுவுமே இல்லைன்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார், எனக்காண்டி இந்த அனைத்து சொத்தையும் கூட இழப்பார். அது எப்படி இழப்பார் அப்படின்ட்டு மலக்குமார்கள் கேட்குறாங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் பாருங்க அப்படின்ட்டு. மலக்குகள் இறங்கி வருகின்றார்கள். இறங்கி வந்து அவர் அந்த ஆடுகளை கண்காணித்து கொண்டிருக்கிறார். 5000 ஆடு. அந்த மலக்கு சொல்கின்றார், சுபஹுன் குத்தூசுன் ரப்புன் மலாஇக்கத்தி வர்ரூஹ். ஒரு திக்ர் உரத்த குரலில் மலக்கு செய்யும்போது எப்படி இருக்கும்? மக்கால காரிகள்லாம் வந்து கிராத் ஓடுவாங்க. அந்த கிராத்தை கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கும். அவர்களும் நம்மள மாதிரி மனிதர் தான். ஆனால் அவர்கள் ஓதக்கூடிய தொனி, அந்த காபத்துல்லாஹுக்கு அருகிலே நின்று ஓதுவதை கேட்பதற்கு அவ்வளவு இன்பமாக இருக்கும். அது மாதிரி மலக்குகளுடைய தஸ்பீஹ் எப்படி இருக்கும்? அந்த மலக்கு சொல்கின்றார், சுபஹன் மலிகுன் ரப்புல் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ். இனிமையான குரலிலே மலக்கின் குரலை கேட்டதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி விடுகிறார்கள். சுபஹன் புகழ் அனைத்தும் மலக்குமார்களையும் ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்த அல்லாஹுக்கே உரியது. அதுதான் அந்த திக்ருடைய பொருள். இந்த திக்ரை அந்த மலக்கின் வாயிலிருந்து கேட்டதும் அவர்களுக்கு நிலை கொள்ள முடியவில்லை. யார் இந்த திக்ரு சொன்னது, யார் இந்த திக்ரு சொன்னது அப்படின்ட்டு தேடிக்கிட்டே போறாரு. இந்த மலக்கு நிற்கிறார் மனித ரூபத்தில். அந்த மலக்கு இடத்தை கேட்கிறாரு, ஏதோ ஒரு திக்ரை சொன்னீங்களா, அதை மீண்டும் சொல்லுங்க. எடுப்பிலே சொல்றாரு, என்னுடைய ஆட்டு மந்தையில் பாதியை கொடுத்துறேன். 5000 ஆடுகள் என்கிட்ட இருக்குது, அந்த 5000 ஆடுகளில் பாதியை உங்களுக்கு கொடுத்துறேன். பாதியை பங்கிட்டு அந்த மலக்கு கொடுத்துறேன், சொல்லுங்க. மறுபடியும் சொல்றாரு, சுபஹன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ். மறுபடியும் ஆனந்தம் தாங்க முடியல. மீண்டும் சொல்லி கேட்கிறார், மீண்டும் அந்த தஸ்பீஹை சொல்லுங்க. எனக்கு இன்னொரு பாதி சொத்து என்ன இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துங்க, மீண்டும் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மீண்டும் அந்த மலக்கு சொல்கின்றார், சுபஹன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்கறது. கடைசியில் சொல்கிறாரு, காலம் முழுக்க உங்கள் காலடியில் அடிமையாக கிடக்கிறேன், இந்த திக்கரை மட்டும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னோடனே மலக்கிக்கு ஆச்சரியமாகிடுச்சு. அல்லாஹு தாலா உங்களை சாதாரணமாக ஹலீல் என்று சொல்லவில்லை, தன்னுடைய உற்ற தோழனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் என்று சொல்லவில்லை. நீங்கள் அதற்கு முழு தகுதியானவர்கள். உங்களுடைய புகழை மனித சஞ்சாரம் இருக்கும் வரை அல்லாஹு தாலா ஓங்க செய்வான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தை அந்த மலக்கு சொல்லிவிட்டு செல்கிறார். இப்படி வாழ்நாள் முழுக்க இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள். அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற தினங்கள், ஹஜ்ஜும் சரி குர்பானியும் சரி, அவர்களுடைய தக்வாவின் ஒரு பகுதி வந்துவிட்டாலும் கூட அதுவே நம்முடைய ஈடேற்றத்திற்கு மிகச்சிறந்த வழியாக ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களின் வழியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.